நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் மற்றும் தங்கம் கொடுக்கப்பட்டதாக வீடியோ காட்சி வெளியான நிலையில் இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக முறையிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு மீது கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பெரும் களைபரத்திற்கு பிறகு திமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டு நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி அரசு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சட்டப்பேரவை விதிகளை மீறி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதாகவும் ரகசிய வாக்கெடுப்பு கோரியும் உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு அடுத்த மாதம் 11ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் இன்று தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜியிடம் ரகசிய வீடியோ விவகாரம் தொடர்பாக திமுக சார்பில் முறையிடப்பட்டது. சென்னையை அடுத்த கூவத்தூர் விடுதியில் தங்க வைக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு பணம் மற்றும் தங்கம் கொடுக்க பேரம் பேசப்பட்டதாக தனியார் ஆங்கில தொலைக்காட்சியில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் வருவாய் புலனாய்வு பிரிவு விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள வழக்கை நாளைய தினமே விசாரிக்க வேண்டும் என திமுக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி வரும் 16ஆம் தேதி வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்தார். சிபிஐ மற்றும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை 2 அதிகாரிகளும் இது குறித்து ஒரு தீவிர புலன் விசாரணை செய்ய வேண்டும். அதனால இந்த வழக்கை சீக்கிரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 11 ஜூலை வரைக்கும் பொறுத்து கொள்ள முடியாது. இதற்கான நாங்கள் ஒரு இடைக்கால மனுவினை தாக்கல் செய்கிறோம் என்று கேட்டுக்கொண்டேன். இந்த வழக்கை எடுத்துக்கொள்வதாக 16ஆம் தேதி எடுத்துக்கொள்வதாகவும் அதற்குள் எங்களை இந்த மனுவை போட சொல்லியிருக்கிறாங்க. முன்னதாக தனியார் தொலைக்காட்சியில் வெளியான ரகசிய வீடியோவில் சசிகலா அணிக்கு ஆதரவாக செயல்படுவதற்காக கூவத்தூர் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த எம்எல்ஏக்களுக்கு 2 கோடி ரூபாய் முதல் 6 கோடி ரூபாய் வரை தருவதாகவும் அதிமுகவை ஆதரிக்கும் கட்சிகளின் குறிப்பிட்ட 3 எம்எல்ஏக்களுக்கு மட்டும் 10 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும் மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் பேசியதாக தெரிகிறது. இதேபோன்று சூலூர் தொகுதி எம்எல்ஏ கனகராஜ் தெரிவித்ததாகவும் வீடியோ காட்சி ஒளிபரப்பானது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.